Dear students, English listening for today. Once a crow was resting on a tree with a piece of food in its mouth. A fox was sitting under the tree. The fox saw the food and wanted to get it. But the fox could not climb up the tree. So it thought of an idea. It told the crow, "Dear crow, you are so beautiful. I have heard from your friends that you are a very kind bird, but I want to know if your voice is also beautiful like you. Can you sing a song for me?" The crow was flattered. It opened its mouth to sing. As soon as it opened its mouth, the piece of food fell down. The fox quickly grabbed it and ran away. Let's look at the new words. Crowனா காக்கா. ரெஸ்டிங் அப்படின்னாக்க ஓய்வு எடுக்க. ரெஸ்ட்னா ஓய்வு எடுக்கிறது. ரெஸ்டிங்னா ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்ற அர்த்தம். டியர்னா அன்பான, அன்பிற்குரிய அப்படின்ற அர்த்தத்துல வரும். சிங்குன்னா பாடுறது, சாங்குனா பாட்டு. பிளாட்டர்ட் அப்படின்னா பிளாட்டர் அப்படின்னாக்க முகஸ்துதின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இதுவே இல்லாம சும்மா அவங்க ஒருத்தர் புகழ்ந்து பேசுறதுக்கு பிளாட்டரிங்னு அர்த்தம். வாஸ் பிளாட்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது அது தன்னை பத்தி பெருமையா நினைச்சுக்கிச்சு, அதாவது அந்த 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 புகழ்ச்சியில மயங்கிடுச்சு அப்படின்ற அர்த்தம். பிளாட்டர் பண்றது அப்படின்னாக்க ஒருத்தரை சும்மா தேவையில்லாம புகழறது, முகஸ்துதி பாடுறது. வாஸ் பிளாட்டர்ட் அப்படின்னு சொல்லும்போது அது யார் நம்ம பண்றோமோ அவங்க அதுல மயங்கிறது, அந்த முகஸ்துதியில மயங்கிறதுக்கு வாஸ் பிளாட்டர்ட்னு சொல்லுவோம். கிராப் அப்படின்னாக்கா அது புடுங்கிக்கிட்டு ஓடுறது, அது எடுத்துக்கிட்டு போறது. அதாவது அவங்களோட இன்னொருத்தரோட சம்மதம் இல்லாம அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுக்கு கிராப்னு அர்த்தம். அது ஒரு வெர்பு, அதனால கிராப்டுன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஓகே, நவ் பாஸ் த வீடியோ and check what you understood. Then play the video. I will explain this in Tamil. Okay, now I'll tell this in Tamil. ஒரு சமயம் ஒரு காக்கா வந்து வாயில ஒரு சின்ன சாப்பாட்டு துண்டு, பீஸ்னா துண்டு, சின்ன துண்டு, அதோட ஒரு மரத்து மேல உக்காந்துக்கிட்டு இருந்துச்சு, உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நரி வந்து அது நான் மரத்து கீழே இருந்தது. அந்த நரி அந்த சாப்பாட்டை பார்த்துட்டு, வாயில இருக்க சாப்பாட்டை பார்த்துட்டு நமக்கு அது எப்படியாவது நமக்கு எடுத்துக்கணும் அதை அப்படின்னு யோசிச்சுது. ஆனா நரியால மரம் ஏற முடியல. அதனால அது ஒரு யோசனை பண்ணிச்சு. அது என்ன பண்ணிச்சு, அந்த காக்காவை பார்த்து, "அன்பான காக்கா, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னோட நண்பர்கள் கிட்ட எல்லாம் நான் கேட்டிருக்கேன், நீ ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப ஹெல்ப் இல்லாம பண்ணுவ. நீ ரொம்ப உனக்கு கருணை அக்கறை எல்லாம் உண்டு மற்ற பறவைகள் மேல அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு வந்து நீ எவ்வளவு அழகா இருக்கியோ அதே மாதிரி உன்னோட குரலும், வாய்ஸ்னா குரல், உன்னோட குரலும் அழகா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். எனக்காக நீ ஒரே ஒரு பாட்டு பாடுறியா அப்படின்னு கேட்டது. கேட்ட உடனே காக்கா ரொம்ப அப்படியே அந்த புகழ்ச்சியில மயங்கிருச்சு இந்த காக்கா. உடனே என்ன பண்ணிச்சு, ஒரு பாட்டு பாடுறதுக்காக வாயை திறந்துச்சு. வாயை திறந்த உடனே அந்த சாப்பாடு கீழே வந்துடுச்சு. அந்த நரி டக்குன்னு அந்த சாப்பாட்டை கவிக்கிட்டு அங்கேருந்து ஓடியே போச்சு. Hope you got the same meaning. As I advise you always, keep listening again and again. Until we meet in the next video, bye.